விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் இன்னும் வெளியிடவில்லை. இந்த நேரத்தில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா இருக்காங்க. துரை கருணா சார், அண்ணாமலை மாநில தலைவராக வந்த பிறகு அவருடைய பயணம் தமிழக பாஜகவில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்க நன்கு அறிவீங்க. நீங்க அவருடைய அந்த அப் அண்ட் டவுன்ஸ் எப்படி பாக்குறீங்க தமிழக பாஜக? பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக திரு அண்ணாமலை நியமிக்கப்பட்ட பிறகு தமிழக அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குனார் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த தேசிய கட்சிகள் பாணியிலிருந்து மாறி ஒரு திராவிட கட்சி ஸ்டைல்ல அடிச்சு ஆட ஆரம்பிச்சார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக பல்வேறு டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2ன்னு போட்டு திமுக ஆட்சியாளர்கள், திமுக கட்சியினர் அவர்களுடைய செயல்பாடுகளை கடுமையா விமர்சித்தார். கிட்டத்தட்ட 65 எம்எல்ஏக்களோடு பிரதான எதிர்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த நிலையிலும் பாஜக தான் எதிர்கட்சி ரோல் எடுத்து பண்ணுதுன்னு அப்ப ஊடகங்கள், வலைத்தளங்கள், பத்திரிகைகள் எல்லாமே எழுத ஆரம்பிச்சது. அந்த அளவுக்கு ஒரு செயல்பாடு இருந்தது. கடந்த காலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர்களா இருந்தவங்க சித்தார்த்த ரீதியில், தத்துவார்த்த ரீதியில தான் அவங்க கூட்டங்களை நடத்திட்டு இருந்தாங்க பொதுவெளிகள்ல. நீங்க குறிப்பா சொன்னோம்னா நம்ம இலகணேசன், கிருபாகரன், நம்ம சிபி ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணன், ஏன் லட்சுமணன், அந்த அவங்க காலத்துல எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி என்பது வெறும் அடையாளத்தோடு தான் இருந்தது. அரசியல் ரீதியாக அதை வெளியில கொண்டு வந்ததுல மரியாதைக்குரிய திரு எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், அதை தொடர்ந்து அண்ணாமலை வந்ததற்கு பிறகு அதனுடைய வீச்சு அதிகமா இருந்தது. பாஜகவின் தாக்கம் தமிழகம் முழுவதுமே இருந்தது. நோட்டாவுக்கு கீழ் என்று கேலி பேசப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியை ஒரு 4-5% அளவுக்கு வாக்குகள், கூட்டணி கட்சியோட 18-19% வாக்குகளை பெறக்கூடிய அளவிற்கு பாஜகவை வளர்த்தெடுத்ததுல அவருக்கு பெரும் பங்குண்டு. குறிப்பாக அவர் நடத்திய எண்மண் எண் மக்கள் யாத்திரையின் போது ஒரு புதிய இளைஞர் பட்டாளம் அவர் பின்னாடி அணிவகுத்ததை நம்ம பார்த்தோம். எனவே அவர் ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்டாலும் அவருக்கு தேசிய அளவிலோ மாநில அளவிலோ ஒரு பெரிய பொறுப்பு கிடைக்கும் என்று அவருடைய ஆதரவாளர்கள் பொதுவெளிகள்ல மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அது இல்லாத நிலையில தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை இனி தேசிய கட்சியோடு இணைந்து பயணிப்பது என்பது இனி நமக்கு எதிர்காலம் இல்லை என்று அவர் கருதி இருக்கலாம். குறிப்பாக இந்த 2026 தேர்தல்ல ஒரு பெரிய மாற்றம் இளைஞர் பட்டாளம் விஜய் பின்னாடி திரண்ட உடனே இந்த அரசியல் என்பது இனி எதிர்காலத்துல இளைஞர்கள் மத்தியில தான் அதை கட்டமைப்பதற்கு நமக்கு வலிமை இருக்கு, சக்தி இருக்கு என்று கருதி அவருடைய தனி கட்சி தொடங்கலாம் என்கிற நிலைப்பாட்டுக்கு, என்கிற உணர்வுக்கு தன்னை ஆட்படுத்திக் கொண்டிருப்பார் அப்படின்னு நான் கருதுகிறேன். இல்ல, ஒரு விஷயம் சார், அண்ணாமலை அவர்களுடைய வருகைக்கு பிறகு தமிழக பாஜகவுடைய மாற்றத்தை நீங்க உணர்ந்தீங்க. ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு இந்த அளவுக்கு பதவிகள் கொடுக்காம அமித்ஷா கூட திரு நயினா நாகேந்திரன் அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் ஸ்ரீவாரு மண்டபத்தில் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பதவியை கொடுக்க இருக்கிறோம் அப்படிங்கிற இன்ஷூரை திரு அமித்ஷா அவர்கள் கொடுத்திருந்தாங்க. பட் அது கொடுக்கப்படவே இல்லை. ஆனா தேசிய செயற்குழு உறுப்பினர் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய பட்டியலில் அவருடைய பேரும் இடம்பெற்றிருந்தது. பட் அதுதான் அமித்ஷா அவர்கள் தேசிய பதவின்னு சொல்லியிருப்பாரா, இல்ல வேற தேசிய பதவிகளுக்கு அண்ணாமலை காத்திருக்க தயங்கிட்டாரா? அதுதான் அவர் எதிர்பார்த்தது என்பது நிச்சயமா தேசிய அளவுல ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, ஒரு 2-3 மாநிலங்களை அவர் கண்ட்ரோல்ல கொண்டு வர்ற மாதிரி, இல்ல குறிப்பா தென்மண்டலங்களுக்கு ஒரு பொறுப்பாளராக நியமிக்கப்படுவார்கள், கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அல்லது மத்திய அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு கூட அவருக்கு வாய்ப்புகள் இருக்கிறதாக பரவலாக பேசப்பட்டது அப்போது. இப்பவும் இன்றைக்கு கிட்டத்தட்ட ராஜ்யசபா உறுப்பினர் பதவி நிறைய மாநிலங்கள்ல காலி ஆகுது. எனவே அதில் ஒரு ராஜ்யசபா எம்பியை பெற்று அதன் மூலமாக மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற நோக்கமும் திரு அண்ணாமலை அவர்களுக்கு பாஜக வட்டாரத்துல பேசுறாங்க. அதற்கான முயற்சியும் தோல்வி அடைந்து அதன் பிறகு இந்த முடிவை எடுக்கிறாரா, இல்ல இந்த முயற்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறதா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் முழுமையா தெரிய வரல. சகோதரர், பாஜக தேசிய தலைமையோட ரொம்ப நெருக்கமா இருந்தவர் அண்ணாமலை.
அது பிரதமர் மோடியாக இருக்கட்டும், உள்துறை அமைச்சரா இருக்கட்டும், இல்ல தேசிய ஆர்எஸ்எஸ் தலைமையா இருக்கட்டும், அல்லது பிஎல் சந்தோஷ்குமாரா இருக்கட்டும், இவங்க எல்லாரோட ரொம்ப நெருக்கமா இருந்தவர். அவர் இந்த அளவுக்கு ஓரங்கட்டப்படணும் அப்படின்னா என்ன ரீசனா பாக்குறீங்க சார்? இல்ல, அது பொதுவாகவே ஒரு தேசிய கட்சி மாநில அளவுல இருக்கிற கள சூழலை பார்த்து அதற்கு தக்கவாறு முடிவெடுக்கிறது தான் புத்திசாலித்தனமா இருக்கும். இப்ப இங்க ஏதோ எடப்பாடி சொன்னாரு, அதிமுகவுல சொன்னாங்க, அதுக்காக அவரை வெளியே அனுப்பிட்டு ஒரு முக்குளத்தோர் ஒருத்தரை போட்டா சரியா ஒரு நயனார் நாகேந்திரனை கொண்டு போட்டது என்பது அது ஒரு தேசிய கட்சியினுடைய சரியான அணுகுமுறை இல்லை என்னோட பார்வை. குறிப்பா அமித்ஷாவிடவும் மோடியிடம் மிக நெருக்கமாக திரு அண்ணாமலை இருந்தார். ஆமா, அமித்ஷா அவர்களும் சரி, கடந்த கால பாஜக தேசிய தலைவர் நட்டா உட்பட, பியூஷ் கோயல் உட்பட, இங்க பொறுப்பாளர்களாக இருந்த ரெட்டி ஆகட்டும் மற்றவர்களாகட்டும் அவரோடு மிக நெருக்கமாக தான் இருந்தாங்க. என்ன அரசியல் இதுல புகுந்தது? ஒருவேளை ஆர்எஸ்எஸ் பின்புலம் இல்லாமல் வந்ததால அவருக்கு இந்த நெருக்கடியா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு சகோதரன். துரைக்கண்ணா சார், ஒரு முக்கியமான விஷயம், இப்போ இதுக்கு பிஎல் சந்தோஷ்குமார் எல்லாத்தையுமே முடிவு எடுத்துட்டு தான் செஞ்சிருப்பாங்களா? இல்ல, அண்ணாமலை அவர்கள் இந்த முடிவை எடுக்கும் போது இல்ல, அது நமக்கு முழுமையா தெரியல. ஏன்னா அவருடைய நோக்கம் 2 நாட்களில் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு. அப்படி நோக்கம் இல்ல. தேர்தலுக்கு முன்பும் கூட அவரு தனி கட்சி தொடங்க போகிறாரு போது அவரு மறுத்துட்டாரு, அப்படி எல்லாம் இல்லை அப்படின்னு மறுத்துட்டாரு. ஆனா இப்போது மறுக்கவில்லை என்பதால் தான் பொதுவெளியில இந்த சந்தேகம் ஊடகங்கள்ல பத்திரிகைகள்ல வந்துருச்சு. எனவே 2 நாட்களே அவருடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய ஆதரவாளர்கள் வலைத்தளங்கள்ல சுவரொட்டிகள்லாம் கூட அடிச்சு தலைமை ஏற்க வாங்குற மாதிரி எல்லாம் அங்கங்க ஒட்டியிருக்காங்க. தென்பகுதிகளை கூட கேள்விப்பட்டேன். வருகிற ஜூன் 15 அரசியல் கட்சியை தொடங்க இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியுமே செய்திகள் வருகிறது. அண்ணாமலை அரசியல் கட்சி உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. அண்ணாமலை தான் இதுக்கு தெளிவுபடுத்தும். அண்ணாமலை உண்மையாவே தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல், தமிழ்நாட்டு அரசியல்ல அது எடுபடுமா, ஒரு வலிமை சேர்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா, அந்த கட்சி பலமா இருக்குமா? இல்ல, ஏராளமான அரசியல் கட்சிகள் 80களுக்கு பிறகு வரிசையா தொடங்கி இன்னைக்கு பெரிய அளவுல சக்சஸ்ஃபுல்லா ஆகல. எதிர்காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்ட விஜய் உருவாக்கிட்டார்ல. இனி அரசியல் கட்சி தொடங்கி ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தோடு வருகிற பொழுது கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று அந்த நிலைப்பாட்டிற்கு அண்ணாமலை தன்னுடைய புதிய கட்சியை கொண்டு வந்தாருன்னா நிச்சயமா இருக்கும். அவருடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சீமான் இடதுசாரிகள் இவரோட, ஏன்னா மாநில கட்சி என்று விட்டால் எந்த தேசிய தலைமைக்கு எதுக்கும் அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற மாநிலம் முழுவதுமே அவருடைய ஆதரவாளர்களை அவர் பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்தவருடைய பொறுப்புகள்ல நியமித்திருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 20-28 பிரிவுகள் அமைப்புகளுக்கு எல்லாமே பரவமான இளைஞர்களுக்கு பொறுப்புகள் வழங்கி இருக்கிறாரு. அவங்க ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்கி ஒரு மாநில கட்சியை கொண்டு வருகிற போது சிறிய அளவிலான கட்சிகள் என்றாலும் கூட அது நாளை ஆட்சி அதிகாரத்தில் ஒரு கூட்டணி ஆட்சி தான் இனி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட விஜய் உருவாக்குனது இந்த அரசியல் தளத்துக்கு வர வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை அண்ணாமலைக்கு உருவாக்கி இருப்பதாக நான் கருதுகிறேன். நன்றி துரைக்கண்ணா சார், உங்களுடைய கருத்துக்கள். நன்றி.